அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, யாருக்கு நியாயம் செய்வா? யாருக்கெல்லாம் நியாயம் செய்வா? நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க, விசுவாசி ஆகிட்டீங்க, ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்கீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ளே யாருக்கெல்லாம் அவர் நியாயம் செய்வார்? வாசிங்க 140 சங்கீதம் 12 வசனம். சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஒருவேளை சிறுமையானவனாக இருக்கலாம், நீ ஒரு எளியவனாக இருக்கலாம், நீ ஏழையாக இருந்தாலும் சரி, நீ கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என் தேவன் உன்னுடைய வழக்கை சொல்லுங்க விசாரிப்பா. வீட்டில் செல்லமாக வளர்ந்தேன், நான் நல்லா வாழ்ந்தேன், இப்போ என்னை கட்டி கொடுத்த இடத்துல என்னை இப்படி சிரமப்படுத்துகிறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. உன்னுடைய சிறுமையானவனுக்கு கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பா. நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன், எனக்கு வேலையில் எனக்கு மற்றவங்களாம் அதிகாரிகள்கிட்ட அப்படியே நைஸ் பண்ணி பொய் பேசி அவங்கள அதிகாரியை கையில் போட்டுக்கிறாங்க. நான் உண்மையாக டியூட்டி பார்க்குறேன், ஆனாலும் என்னைத்தான் என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. கவலைப்படாதே, என் எளியவர்கள் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை என் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார், உனக்கு நியாயம் செய்வார். இந்த மாதம் நடக்கும் பாருங்க. உங்கள் அதிகாரி எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நியாயத்தை வாங்கி கொடுப்பார். பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே 120 நாடுகள் இருக்கிறது. நீங்கள் பைபிளில் இருக்கு, இப்போ எடுக்க நேரம் இல்லை, படிச்சுக்கோங்க. 120 நாடுகளுக்கும் 40 தேசங்களாக இருக்கிறது. 120 தேசம். இந்த 120 தேசத்துக்கும் ராஜா, பாபிலோனிய ராஜா. இந்த 120 தேசத்துக்கும் ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபதி, தேசாதிபதி. எப்படி? தேசாதிபதி. 40 தேசாதிபதிக்கு ஒரு பிரதானி. நீங்கள் தானியேலை படிங்க, அப்புறம் புரியும். 40 தேசாதிபதிகளுக்கு ஒரு பிரதானி. அப்படி வரும்போது 120 தேசத்துக்கு 3 பிரதானி. 40 தேசமா? 40 தேசாதிபதிகள் தங்களுடைய தேசத்தில் விளைஞ்சதை கொண்டு வந்து வரியாக யாரு கட்டணும்? ராஜாவுக்கு கட்டணும். ராஜா கிட்ட நேரடியாக போக முடியாது. இந்த தேசாதிபதிகள் தங்கள் தேசத்தில் இருக்கிறதான விளைஞ்சதை வரியாக கொண்டு வந்து பிரதானிகிட்ட கொடுக்கணும். இந்த பிரதானி கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பான்? ராஜாட்ட கொடுப்பான். இப்படி 3 பிரதானிகள், 40, ஒவ்வொரு பிரதானி கீழே 40 தேசம் இருக்கு. அந்த 3 பிரதானிகளிலே ஒரு பிரதானி தானியேல். சொல்லுங்க, தானியேல். தேசாதிபதிகள் தங்கள் தேசத்தில் உள்ள வரிகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த பிரதானிகள் என்ன செய்யறான்? அம்புட்டை அமைக்கிறான். கொஞ்சம் ஐயா ராஜாவே இவ்வளோதான் வசூலானதுன்னு கொண்டு போய் பாதி அமைக்கி பாதியை கொண்டு கொடுப்பான். யார்கிட்ட? ராஜா. ஆனால் இப்படி யாதையும் துரோகம் பண்ணாமல், வஞ்சிக்காமல், திருடாமல், முழுமையாக தேசாதிபதிகள் கொடுத்த வரியை ஒழுங்காக கொண்டு போய் கொடுக்கிறது தானியேல். ராஜா பார்த்தான், நேபுகாத்நேச்சார், பெல்சாசார் அவன் மகன் பார்த்தான், இவன் மட்டும் இவ்வளோ கொண்டு வரான், இவங்க எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்களே என்று பார்த்து தானியேலை பார்த்தான். தானியேலை இந்த தானியேல் இடத்துக்கு வேறொரு பிரதானியை நியமிச்சுட்டு இந்த 3 பிரதானிகளுக்கு ஒரு ஹெட்டாக யாரை நியமிச்சிட்டான்? தானியேலை நியமிச்சிட்டான். எவன் ஒழுங்காக வரி கொடுக்கல, எவன் கொடுக்குற 50 பேரை செக் பண்ணு. ஹே, நாங்கள் பாபிலோனிய மக்கள், பாபிலோனிய இனம், எங்களுக்கு இவன் தலைவனாகிறதா? பிழைக்க வந்த அடிமையாக வந்தவன் இவன் நமக்கு தலைவனாக இருப்பதா? இவனை எப்படியாவது ராஜாட்ட மாட்டிவிட்டு இவனை சாகடிக்கணும்
என்று இந்த 3 பிரதானிகளும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. யார? தானியேலுகள். என் இயேசு தானியேலுக்கு நியாயம் செய்கிற தேவன், ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன். இவர்கள் அங்கே பிழைக்க போனவர்கள், அடிமையாய் போனவர்கள் தான். அடிமையாய் போனவனை கர்த்தர் தேசாதிபதியாக்கி, தேசாதிபதியிலிருந்து பிரதானியாக்கி, இப்போ பிரதானிகளுக்கெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கார். அல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் கைவிட மாட்டார். இவரை எதில் மாட்டலாம் ஒடுக்கினார். என்ன செய் இவர் 3 வேளை என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அப்படின்னு மாட்டி விட்டு, ராஜாவே உம்முடைய சிலையை தவிர வேறு யார்ட்டையும் முறையிடக்கூடாது, ஜெபம் பண்ணவே கூடாது, ஒரு சட்டம் போடுங்கன்னு சொல்லி இந்த 3 பிரதானிகளை சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு, தானியேல் ஜெபம் பண்ண போன நேரம் பார்த்து ராஜாவை அப்ரோச் பண்ணி சட்டம் உண்டாக்கி விட்டாங்க, மாட்டிக்கிட்டார். ஆனால் என் தேவன் நியாயத்தை விசாரிக்கிறவன். உங்களுக்கு வேலை ஸ்தலங்களிலே இதுபோல பிரச்சனைகளை உண்டாக்கி, உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகளை உண்டாக்கி, இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு, இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, ஊருக்குள்ளே பகை உண்டாக்கி கொடுத்து, ஊரை பகைச்சு, தெருவை பகைச்சு, சொந்த பந்தத்தை பகைச்சு, இப்படிப்பட்ட நெருக்கத்திலே நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? தானியேலை போல பாதிக்கப்பட்டு நிற்கிறீர்களா? தானியேலின் தேவன், தானியேலை காப்பாற்றி அவனை தூக்கி நிலைநிறுத்தின தேவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாதம் உங்களுக்கு நியாயம் வெளிப்படுகிற மாதம். என் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற மாதம். தைரியமாயிருங்கள். நாம் தானியேலின் தெய்வத்தை வணங்குகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்களும் இதுபோல நெருக்கத்தில் வேலை ஸ்தலங்களில் இப்படி நெருக்கத்தில் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். 2வது யாருக்கு உதவி செய்வார்? 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் செய்வார், நியாயத்தையும் செய்வார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லோ. நம்முடைய தேவன் நீதியையும் செய்வார். யாருக்கு? ஒடுக்கப்படுகிறார். ஒடுக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். நீங்கள் பைபிளில் பாருங்கள், நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலும் பாருங்கள். வலியவன் எளியவனை ஒடுக்குவான். வலியவன் இடம் அங்கே வர இருக்குல்ல, ஏன்னா அவன் யாராக இருக்கான்? எளியவனாக இருக்கான். இதை அறிஞ்சு தானே காம்பவுண்டு போடுறோம். அதையும் மீறி வர்றான், அங்கே வர்றான், என் இடம் அங்கே வர்றான். இப்படி இடத்தை ஒடுக்குகிறார்கள், தெருவை ஒடுக்குகிறாங்க. ரோடு இங்கே வர படியை கட்டுறான், ரோட்டில் பாதி. கேட்டால் அவன் யார்? வலியவன். ஒடுக்குதல் நடக்கிறது எல்லா இடங்களும். பைபிளில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற, நீதி நியாயம் செய்கிற சம்பவம் வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். நான் இந்த கதையை சொல்லிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்களை கொண்டது ஒரு தேசம். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக பெருகினார். 12 கோத்திரங்களும் 12 நாடுகள் போல பழுகி பெருகிட்டாங்க. இப்போ 12 கோத்திரங்களும் ஒரே நாடாக இருக்கிறது. அதுக்கு பேர் சமஸ்த இஸ்ரவேல். எப்படி சொல்லுவாங்க? ஒரே நாடாக இருக்கிறாங்க. 12 கோத்திரம் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பரவி கிடக்கிறது ஒரே நாடாக. சவுல் முதல் ராஜாவாக இருந்தான். அதுக்கு பிறகு தாவீது ராஜாவாக இருந்தான். அதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாக. இப்படி 12 கோத்திரத்தையும் ஒன்று போல ஆண்டது இவங்க 3 பேர் தான். அதுக்கு பிறகு சாலமோனுடைய மகன் ரெகோபயாம்
அவன் ஆட்சிக்கு வர்ற நேரம் அவனுடைய தளபதியாக இருக்கிற யெரொபெயாம், என்னது சாலமோன் மகன் பேர் ரெகொபெயாம், இவன் தளபதி யெரொபெயாம். 2 பேருக்கும் பகையாகி அவன் நான் ராஜாவாவேன்னு அவன் சொல்ல ஆரம்பித்தான். யார்? யெரொபெயாம் தளபதி. இப்போது அவன் 10 கோத்திரத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். சாலமோனுடைய மகனுக்கு வெறும் 2 கோத்திரம் தான் கிடைச்சது, யூதா பென்யமீன். இந்த 2 கோத்திரத்துக்கும் எருசலேமை தலைநகராக வச்சுக்கிட்டு இங்கே ராஜாவாக இருக்கிறான். இந்த 2 கோத்திரத்துக்கு அவன் 10 கோத்திரத்தை ஜான், நப்தலி, இசக்கார், இது எப்ராயிம் கோத்திரம் எல்லாத்தையும் வளைச்சி, மனாச கோத்திரம், காத்து கோத்திரம் எல்லா கோத்திரத்தையும் வளைச்சி பிடிச்சி 10 கோத்திரத்துக்கு ஒரு நாடாக்கிட்டான். அதுக்கு தலைநகரம் சமாரியா. சொல்லுங்கள், சமாரி. இப்படி அந்த கோத்திரம், அந்த 10 நாட்டுக்கு இஸ்ரவேல் நாடு என்று பெயர். இந்த 2 கோத்திரத்துக்கு இருக்கிற நாட்டுக்கு யூதா நாடுன்னு பெயர். என்ன நாடு? யூதா நாடு. ஏன்னா யூதா கோத்திரம் தான் மெயின், ஆனால் யூதா நாடுன்னு பேர். அது 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 இஸ்ரவேல் நாடுன்னு பேர். அங்கே இந்த யெரொபெயாமுக்கு பிறகு வந்த ராஜாக்களில் ஒருத்தன் யாருன்னா, சொல்லுங்கள், அதிலே போட்டிருக்கு ஆகாப். யார்? ஆகாப். ஆகாப் அங்கே ராஜாவாக இருக்கிறான். இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும், ஒரு நல்ல யாக்கோபின் சந்ததியைச் சேர்ந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும், அவன் கல்யாணம் கட்டினது ஒரு இந்து பொண்ணை கட்டினான். பக்கத்து தேசமாக இருக்கிற தீரு சீதோன் பட்டணத்தைச் சேர்ந்த ஈராமுடைய மகளாக இருக்கிற ஏசபேலை போய் கல்யாணம் பண்ணுறான். யார? ஏசபே. அவள் விக்கிரகத்தை கும்பிடுறவன். நம்ம ஊரில் பிள்ளையார் சாமி எப்படி ஃபேமஸோ அது மாதிரி அந்த காலத்தில் பாகால் என்பது ஃபேமஸான கடவுள். பிள்ளையார் எல்லாரும் ஊரில் இருக்கும், எல்லா இந்தியா முழுவதும் பிள்ளையார் இருக்கும். பார்த்தீங்களா? பிள்ளையார் சதுர்த்திய ஊர் எல்லா நாட்டிலையும் கூட இந்துக்கள் எல்லோரும் ஒன்று போல் கும்பிடுவாங்க. இதுபோல் பாகாலை அவர்கள் ஃபேமஸாக கும்பிடுவார்கள். சரி, நீ ஒரு கிறிஸ்தவன் இந்து பொண்ணை கட்டலாமா? கட்டலாமா? வாலிபர்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆகாப் நிலைமை வந்துட போகிறோம். ஒரு இந்து பொண்ணை கட்டினா அப்போ கிறிஸ்தவ பொம்பளை பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை யார் கட்டுறது? தேவ பிள்ளைகள். அதனாலே விசுவாசியத்தான் கட்டணும். அல்லையா? சொல்லுங்க. ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கிறவன், ராஜாவுடைய மகன் இளவரசனாக இருக்கிற ஆகாப் போய் ஒரு இந்து பெண்ணாக இருக்கிற ஏசபேலை போய் கட்டிட்டு வந்தான். அவள் வரும்போது சீதனமாக எதை கொண்டுக்கிட்டு வந்தான்? பாகால் சிலையை கொண்டு வந்தான். அவள் வச்சு அவள் பாட்டில் கும்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கில் கிடக்க வேண்டியதானே. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக புருஷனை கைக்கில் போட்டுக்கிட்டு ராணி மாதிரி செயல்பட ஆரம்பித்தான். புருஷன் உயிரோடு இருக்கும்போதே ஆகாப் ராஜாவை மதிக்கிறதே கிடையாது. மதிக்காமல் கைக்கில் போட்டுக்கிட்டு இவ தான் ராணி மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த பிள்ளையார் சிலையை நிறைய செய்ய வச்சு, பாகால் சிலையை நிறைய செஞ்சு தேசம் பூரா பாகால் சிலையை உண்டாக்குனான். ஒரு சந்தி விடுறதில்லை நம்ம ஊரில் மாதிரி. பிள்ளையார் சிலை பார்த்தீங்களா? முச்சந்தி பூரா எது இருக்கும்? பிள்ளையார் சிலை இருக்கும். ஒரு தெரு விடாமல் பிள்ளையார் கோயில் இருக்கும். இதே போல் அன்னைக்கு ஊருக்கு எதை வச்சா? பாகால் சிலை. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக பைத்தியம் இந்த ஏசபேல். ஆனால் அவளுக்குள்ளே என்ன இல்லை? நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாமல் அரண்மனையில் மேலே ஏறி அப்படி தோட்டத்தை அப்படியே அரண்மனையில் ஏறி அப்படி உலாவி பார்க்கும்போது, இப்போ வாசிங்க 1ஆம் வசனம் புரியும். சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. வாசிங்க. ஆகாப் ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் என்ன இருந்தது? திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன்னுடைய திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் எனக்கு கொஞ்சம் கீரை தோட்டமாக மாற்ற வேண்டியிருக்கு, எனக்கு கீரை தோட்டமாக மாற்றணும், அதனால உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நீ சும்மா கொடுக்க வேண்டாம். இவன் சொல்கிறான், உனக்கு வேண்டுமானால் அதனுடைய விலைக்கரையத்தையும் உனக்கு தாரேன்னு சொன்னான். புரியுதா?
மீதியை நானே சொல்கிறேன், இப்படி வாசிக்கிட்டு தான் நமக்கு நேரம் பத்தாது. உடனே அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்துக்காரன் பேர் என்னது? நாபோத். சொல்லுங்க, என்னது? உங்கள் வாயில் மனப்பாடம் ஆகட்டுன்னு சொல்கிறேன். யார்? நாபோத். இந்த நாபோத் என்பவன், ஐயா ராஜாவே, நீங்கள் விளக்கரையை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, இது என்னுடைய பூர்வீக சொத்து, எங்கள் தாத்தா சொத்து. இந்த தாத்தா எனக்கு தரல, என் தலைமுறை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும்னு உயிரில் எழுதி வச்சிட்டார். ஆகவே நான் இந்த தோட்டத்தை விற்கவே முடியாது. எவ்வளவு விளக்கரையும் கேட்டாலும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேறு இடம் வேணுமா வாங்கித்தாரேன், என்னுடைய திராட்சை தோட்டம் கொடுக்க முடியாது. ராஜா சொன்னா, ராஜா கேட்குறேன்டா. ராஜா கேட்டு நீ கொடுக்க மாட்டியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நாளைக்கு பாரு, உனக்கு பிள்ளைகளுக்கு தானே தேவை, வாரிசுக்கு தானே தேவை, தாத்தா எழுதி வச்சிருக்காருன்னு சொல்கிற. பிள்ளை இருந்தால் தானடா பிள்ளை. நாளைக்கு பாரு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் சேர்த்து நடு ரோட்டில் பாரு என்ன கதி ஆகுறேன்னு. அதே போல் பாருங்க, மறுநாளில் இந்த நாபோத்தையும் அவன் பிள்ளைகளையும் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொன்னார்கள். நீ படித்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் நியாயாதிபதி அல்லவா? அவர் நீதிபதி அல்லவா? அவர் நியாயம் செய்கிறவர் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி சொல்லுகிறார், நீ இந்த ஏழை மகனாகிய இந்த நாபோத்தை அவன் மகனையும் நீ கல்லெறிந்து கொன்றபடியால், அவருடைய ரத்தம் இப்படி நடு ரோட்டில் சிந்தப்பட்டபடியால், நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நடக்கும் பார் என்று எலியா வந்து சொல்லிட்டு போயிட்டார். எப்படி சொன்னார்? உனக்கு இதே போல உனக்கு செய்யப்படும் என்று எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதே போல மறுநாளிலே யெகூ என்பவன் புறப்பட்டு போய் நாபோத்தையும் அவன் மேலே அரண்மனையில், அவனுடைய ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில் புகுந்து, வாசிங்க 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 26 வசனம். நாபோத்தினுடைய இரத்தத்தையும் அவனுடைய குமாரனுடைய இரத்தத்தையும் ரோட்டிலே சிந்தப்பட்டு, ரோட்டிலே கல்லெறிஞ்சு கொண்டு சிந்தப்பட்டதை நான் கண்டேன் அல்லவா? சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிந்தினது ரத்தம் மட்டுமல்ல. நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருக்கலாம், நீங்கள் சிந்தின கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீர் அது இரத்தத்துக்கு சமம். நீங்கள் சிந்தின கண்ணீரை அவர் காண்கிறவர். அப்படி என்றால் கண்ணீரையே காண்கிறவர் என்றால் நீங்கள் சிந்தின இரத்தத்தை பார்க்காமல் இருப்பாரா? யோசித்து பாருங்க. ஒரு சகோதரி நல்ல வசதியான இடம்னு கட்டி கொடுத்தாங்க. அவனோ குடிகாரனாக இருக்கிறான். அவன் இந்த மகளை மனைவியாக திருமணம் செய்து கொண்டு வந்த அந்த மகளை அடித்து அதில் வருகிற இரத்தத்தை பார்த்து ரசிப்பான். தன்னுடைய சிகரெட்டாலே அந்த பெண்ணை சுடுவான். வழியிலே துடிக்கிறதை பார்த்து ரசிப்பான். இப்படிப்பட்ட கொடூரன் என்று தெரியாமல் இவர்கள் பெண்ணை கொடுத்து விட்டார்கள். அந்த மகள் சிந்தின கண்ணீர், அந்த மகள் வடித்த இரத்தத்தை கர்த்தர் கண்டார். ஆமென். நடந்தது என்ன? அந்த மகனை கொடிய வியாதியில் வைத்து பிழைக்க முடியாதபடி, ஒரு டாக்டர்களும் மருந்துகளும் காப்பாற்ற முடியாத நெருக்கடியில் கொண்டு வச்சு மனம் திரும்ப வச்சார். ஆமென். கர்த்தர் ரட்சித்தார். அதுவுமே இந்த மகள் விதவை ஆயிடக்கூடாதுன்னு ரட்சித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மகள் வடித்த கண்ணீர் அந்த குடும்பத்தை, அந்த மகள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், நியாயம் செய்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை மற்றவர்களாலே, ஊர்க்காரர்களாய், பக்கத்து இடத்துக்காரர்களாக, பக்கத்து நிலத்துக்காரர்களாக, ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரிகளாலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களா?
நீங்கள் வடிக்கிற கண்ணீரை, உங்களுடைய கண்ணீரை இரத்தமாக பார்க்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிற மாதம். விசுவாசிக்கிறீர்களா? வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரனுடைய இரத்தத்தை கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தை உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுதே கர்த்தர் உனக்கு சொன்னாரே, அதன்படியே அந்த வார்த்தையின்படியே அந்த நிலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? யெகூ என்கிறவன் ராஜாவாக எழும்பி வருகிறான். நேர அரண்மனையில் போகிறான். ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில் ஏறினா, எந்த அரண்மனையில் நின்று நாபோத்திலே திராட்சை தோட்டத்தை பார்த்து அதை எனக்கு வேணும், அதை கீரை தோட்டமாக மாற்றணும்னு கேட்டாலோ அதே மாடியில் இருந்து தள்ளிவிட்டான். எந்த இடத்திலிருந்து பிறனுடைய நிலத்தை அபகரிக்க திட்டம் தீட்டினாலோ அதே இடத்திலிருந்து தள்ளிவிட்டு கீழே விழுந்து மண்டை ஒட்டஞ்சு செதறி தெருநாய்கள் வந்து அந்த இரத்தத்தை நக்கி சாப்பிட்டதாக பைபிள் இருக்கு. நீதி செய்கிற தேவன், நியாயத்தை நிலைநாட்டுகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், முதலமைச்சராகவே இருக்கட்டும், பிரதமராகவே இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆபீசராக இருக்கட்டும், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக, இஃப் காட் இஸ் வித் அஸ் ஹூ கேன் பி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் அஸ்? யார் எதிர்த்து நிற்க முடியும்? நீங்கள் தேவனுடைய ஜனமாய், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்களை யார் ஒடுக்க முடியும்? யார் கெடுதலை செய்ய முடியும்? நீங்கள் சின்சியராக முழங்காலில் நின்று ஜெபித்து பாருங்கள். உங்களை ஒடுக்கினவன் தூங்க முடியாமல் ஆக்குவான். உங்களை ஒடுக்கினவன் தானாக பணியும்படி செய்வான். அவனை ஒடுக்க இன்னொருவனை கர்த்தர் நியமிப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த ஆகாப் ராஜாவாக இருக்கிறேன்னு நினைப்புல இருந்தாய், இவனை ஒடுக்க இன்னொரு ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். யெகூ, யார் அவன் பேர்? யெகூவை எழுப்பினார். உங்களுக்கு தீமை செய்கிற உயர்ந்த அதிகாரியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அவனை ஒடுக்க இன்னொருத்தரை கர்த்தர் எழுப்புவா. நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒடுக்குகிறவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என் கர்த்தர் நியாயம் செய்வா. ஒன்று, எளியவர்களுக்கு நியாயம் செய்வா. ரெண்டாவது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. மூன்றாவது வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருந்தால் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த பட்டணத்தில் ஒரு, அப்போ ஒரே ஊரில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யார்? ஜஸ்டிஸ், நியாயாதிபதி. அதே ஊரில் யார் இருக்கா? ஒரு விதவை இருக்கா, ஏழை விதவை. விதவைனால என்னது? சப்போர்ட்டர்ஸ் இல்லாத நபர், ஆதரவு இல்லாதவர். புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. அந்த அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு நியாயம் கேட்டு கொடுக்க ஆள் இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? ஆதரவற்ற விதவை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறான் அல்லது நியாயாதிபதி இருக்கிறான். அதே ஊரில் ஒரு விதவை இருக்கிறார். அந்த ராஜா நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? 2ஆம் வசனத்தை பாருங்கள். கடவுள் பயமே இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். 2வது, எந்த மனுஷனையும் மதிக்காதவன். மனுஷனையும் மதிக்க மாட்டான், கடவுளையும் மதிக்க மாட்டான். கடவுளை மதிக்கிறவனாக இருந்தால் கடவுளுக்கு பயப்படுவான்ல. அப்போ கடவுளையும் மதிக்காதவன், மனுஷனையும் மதிக்காதவன். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. கடவுளையும் மதிக்காதவன், மனுஷனையும் மதிக்காதவன். அதே ஊரில் ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். அவளுடைய நிலத்தை அபகரிக்க பக்கத்து இடத்துக்காரன் வந்து வம்பு பண்ணுறான். என் இடம் அங்கே வரை இருக்குது, காலை நீட்டிக்கிட்டு. என் நிலம் அங்கே வர இருக்கு. ஏம்மா அந்த அம்மாவுக்கு உயிரை போயிடுச்சு. ஐயோ என் இடம் அங்கே வர, நீங்கள் இங்கே இருக்குன்னு சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்? மரியாதை சத்தம் போடாமல் இருக்கு. அரட்டி மிரட்டி வச்சுருக்கான். இந்த அம்மா இவங்ககிட்ட கேட்க முடியாது. அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட்டும் கிடையாது, எங்கேயும் போக முடியலை. அதனால் நேர யார்கிட்ட போச்சு? அந்த ராஜாக்கிட்ட போச்சு, அந்த நியாயாதிபதிக்கிட்ட, பட்டணத்து நியாயாதிபதி. அவன் ஏற்கனவே கடவுளையும் மதிக்க மாட்டான்,
எந்த மனுஷனையும் மதிக்கலையே, பணக்காரங்களையே மதிக்க மாட்டானே, இந்த ஏழை விதவையை மதிப்பானா? அவன் உள்ளே இருந்து குதிரையில் வருவான், வாசலில் காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கும். ஐயா ஒரு உதவி செஞ்சுட்டு போங்க, எனக்கு அது என்னம்மா, எனக்கு என் எதிராளிக்கு ஒரு பிரச்சனையா? உன் பஞ்சாயத்தில் நான் விசாரிக்கிறக்கா, எனக்கு போறியா இல்லையா? போயிடும். இந்த அம்மா டெய்லி போய் அந்த இடத்துல நின்னது. வசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில், எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அவனோ மனுஷரை மதியாதவனாய் இருந்தபடியால் இந்த விதவையை மதிக்கவில்லை. ஆனாலும் இந்த அம்மா டெய்லி போய் நின்னது. அப்பொழுது அந்த அம்மா, அந்த ராஜாவுக்கு ஒரு கொஞ்சம் இறக்க குணம் வந்துருச்சு. ஐயோ இந்த அம்மா வந்து டெய்லி நம்மளை தொந்தரவு பண்ணுது. உடனே தன் மந்திரியை கூப்பிட்டு, இந்த அம்மாவுக்கு என்னையா பிரச்சனை கேளியா, அது என்னென்னு தீர்த்து வச்சுட்டு வா, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட பொறுப்பப்படும். அந்த மந்திரி நிப்பாட்டி, என்னம்மா பிரச்சனை? இடத்துக்கு நான் ஒரு விதவையாக இருக்கேன், இடத்த அபகரிக்க நீங்கள் தான் பார்த்து நியாயம் கேட்டுக்கணும். சரிம்மா போம்மா, கண்டிப்பாக சரி சொல்லி அந்த இடத்துல போய் அந்த அவனை கூப்பிட்டு, இந்த அம்மா நிலத்தாக்குள்ள போன காலை வெட்டி போய் விடுறான், இனிமேல் இந்த இடத்த ஒழிஞ்சக்கூடாது. இந்த அம்மாவிட்ட சொல்லி உன் இடத்த நீ வச்சுக்கம்மா, பத்திரமா வச்சுக்க, ராஜாவே உனக்கு செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, அநீதி உள்ள 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே இவ்வளோ கரெக்டாக நியாயம் செஞ்சு கொடுக்குறானே, அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் ஏழைகளுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பானோ? யார் சொல்கிறா? கடவுள் சொல்கிறாரு. அநீதி உள்ள ராஜாவே, எந்த மனுஷனையும் மதிக்காதவனே மனுஷனை மதித்து, அந்த கிழவியை மதித்து, அந்த விதவையை மதித்து நியாயம் செஞ்சு கொடுக்குறானே, நான் செய்யாமல் இருப்பேனா? நான் தேவன் நியாயாதிபதி அல்லவா? தேவனே என் நியாயாதிபதி என்று சொல்லுகிறீர்களே, நான் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்வா. லஞ்சம் வாங்குகிற, ஊழல் பண்ணுகிற, முகத்தாச்சரியம் பார்க்கிற இவங்களே நியாயம் செய்வானுங்களாம். ஒன்று நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு நியாயம் வெளிப்படும் நாள். ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். நீங்கள் எதையெல்லாம் அபகரிக்கப்பட்டு இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். சிக்லா என்ற ஒரு இடம், தாவீது அவனுடைய ஆட்களும் ஆம்பளையெல்லாம் இருக்கனால வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போனால பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற அமலேக்கியர்கள் படையெடுத்து வந்து இந்த பொம்பளை பிள்ளைகளை பூரா அள்ளிக்கிட்டு போனதும் இல்லாமல் ஆடு மாடு சொத்து சுகத்தில் அள்ளிட்டு போய் குடிசை வீடாக இருந்ததுனால குடிசையை பூரா தீ வச்சு கொளுத்திட்டு போயிட்டான். இவங்க வேலைக்கு போன ஆம்பளை சாயங்காலம் வந்து பார்க்குறாங்க, குடிசை பூரா எரிஞ்சு கிடக்கு. பொண்ணு பிள்ளைகளை காணோம், பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம், ஆடு மாடு சொத்து சுகத்தை காணோம். அழுகுறாங்க, வயிற்றில் அடிச்சுட்டாங்க. ஐயோ 4 பேர் ஆம்பளையில் காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கலாம்டா, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் போயிட்டோமே, இப்போ பொண்டு பிடி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, இந்த எங்கே போய் தேடுறது அப்படின்னு அழுகுறாங்க, வைக்கிறாங்க. அப்போ தாவீது போய் ஜெபம் பண்ணுறார். கர்த்தர் அப்பொழுது சொல்லுகிறார், ஒன்றும் கவலைப்படாதே, நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வாய். உடனே அதே போல் அந்த நேரம் வெளியே ஜெபம் பண்ணிட்டு வெளியே வராரு. அந்த பக்கமாக ஒருத்தன் வந்தான், என்னடா இந்த மாதிரி ஏதாவது பாத்தியலாடான்னு. ஐயோ இந்த பக்கத்தை அமலேக்கியர்கள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு. உடனே தாவீது ஆட்களை போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி அவனுங்க எல்லாம் எதை இழந்தார்களோ அத்தனை மீட்டு கொண்டு வந்தார்கள். என் தேவன் நியாயம் செய்கிறவர். நம்ம யார் வம்புக்கும் போகலை, யாருடைய சொத்தை அபகரிக்கலை, யாருக்கு எந்த கெடுதலையும் பண்ணலை. உங்களுக்கு ஆனால் மற்றவர்கள் கெடுதலை செய்து இழந்திருப்பீர்களானால் நீங்கள் இழந்ததை எல்லாம் இந்த மாதத்திலே நியாயமாய் மீட்டு கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்ததை எல்லாம் உங்களுடையதானே, ஆண்டவரே இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுப்பீராக. சம்பள உயர்வை இழந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு இன்னும் வராமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய அரியர்ஸ் இன்னும் கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய லாபம் கிடைக்காம போகலாம், உங்களுடைய பிசினஸில் இருக்கிற காரியங்கள் தடைகள் எல்லாம் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து இந்த மாதத்திலேயே அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நியாயம் ஜெயிக்கும். சொல்லுங்க, நியாயம் ஜெயிக்கும். நியாயம் ஜெயிக்கும். உங்கள்கிட்ட நியாயம் இருக்கா? தைரியமாக இருங்க, உங்கள் நியாயம் ஜெயிக்க போகிறது. நான் நியாயமாக இருந்தேன்,
எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருன்னு சொல்ல வைப்பார்.